ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தை நாம் படித்து வருகிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த காணொளிகளிலே ஆண்டவர் எப்படி ஆதாமை படைத்து அந்த ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு வந்தார் என்ற சரித்திரத்தை மோசே பக்தன் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து படித்தோம். இந்த காணொளியில இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து, அதாவது 2வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்படி என்றால் அந்த 6வது நாளிலே நடந்த சம்பவத்தை மறுபடியும் மோசே யோசித்து பார்க்கிறார். எவ்வளவு நேரம் ஆதாம் தனியாக அவன் காணப்பட்டான் என்று நமக்கு தெரியாது. அந்த இடைப்பட்ட நேரம் எவ்வளவு என்று தெரியாது. ஆனால் இங்கே பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உண்டாக்குவேன் என்கிறார். காரணம் என்ன? மனித வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணை இல்லாவிட்டால் அவனால் என்ன செய்ய முடியாது? சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த பூலோகத்தில் அநேகர் ஏற்ற துணை அமையாத பட்சத்தில் அவர்கள் படுகிற பாடுகள் அவர்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம், மனைவிக்கு கணவனாக இருக்கலாம். ஆனால் ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக கொண்டு வந்து சேர்த்தவர் யார்? கர்த்தராகிய ஆண்டவர். இந்த பூலோகத்தில் இன்றைக்கு திருமணம் என்று சொல்லப்படும் பொழுது ஆணும் பெண்ணும் தான் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. எப்படிப்பட்ட ஆண்டவர்? யோசித்து பாருங்கள். நம்மை எப்படி இந்த பூலோகத்திலே படைத்திருக்கிறார். தனிமை நல்லதல்ல. நொண்டியாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாதா? ஒண்டியா இருக்கக்கூடாதா? அப்படி என்றால் என்ன? நாம் ஒருவரோடு சேர்ந்து தான் வாழ வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் பெற்றோர்களோடு இந்த ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஆண்டவர். சரி, அடுத்த வசனத்தை கவனிப்போம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். இவைகள் எல்லாம் என்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது? இந்த 6வது நாளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த ஜீவ ஜந்துக்கும் ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம், இந்த பூலோகத்தில் இவ்வளவு மிருகங்கள் இருக்கிறதே, இவ்வளவு மிருகங்களுக்கும் ஆதாம் எப்படி பெயர் வைத்திருக்க முடியும்? நான் யோசிக்கிற காரியம் என்னவென்றால், ஆதாமை ஆண்டவர் படைத்த பொழுது அதிகப்படியான ஞானத்தை அவனுக்கு கொடுத்திருப்பார். தேவதூதர்களுக்கு எல்லார்களுக்கும் மேலான ஒரு ஞானத்தை கொடுத்திருந்திருப்பார். காரணம் என்ன? அவர் தன்னை போலவே உண்டாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சாயலிலே உண்டாக்கினார் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருக்கு நிகராக கூட என்ன செய்திருக்கலாம்? அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்திருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே நான் வாசித்து ஆச்சரியப்படக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பெயர் வைத்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய 4 நட்சத்திரங்கள், நம்முடைய பிள்ளைகள் 4 பேர் இருந்தால் 4 பேர் பேரை சிலருக்கு என்ன செய்யறதில்லை, சரியா தெரியுது. அந்த நாட்களிலே 15-16 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்பர், காரணம் பேர் வச்சு அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. 10ஆம் நம்பரு, 12வது நம்பரும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வத்தையும் படைத்தவர். அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆதாமுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, காணக்கூடிய காரியம் என்ன? மிருகங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மண்ணினாலே உருவாக்குகிறார். இதை எல்லோரும் பார்க்கிறார்கள். எப்படி இந்த மிருகங்கள் உருவாக்கப்பட்டது? இன்றைக்கு எவ்வளவு மிருகங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறது. அங்கே ஆண்டவர் கொடுத்த ஒரு முதல் வேலை என்ன? இவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீ என்ன செய்? பேரிடு. இந்த பேரிடக்கூடிய சரித்திரமே எங்க தான் வருகிறது? இந்த வேதாகமத்தில் தான் வருகிறது.
அதாவது பிள்ளையை பெற்றதற்கு அப்புறம் என்ன செய்வார்கள்? நம்முடைய தேசத்தில், இந்திய தேசத்தில் பேர் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இங்கே அமெரிக்கா தேசத்தில் பிள்ளைகள் பெறுவதற்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2 பெயர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆண் என்றால் ஆணுக்கு ஒரு பெயர், பெண் என்றால் பெண்ணுக்கு ஒரு பெயர். இந்த பெயரை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேர்ந்தெடுத்து தயாராக வைத்திருக்க வேண்டும். காரணம் என்ன? குழந்தை பிறந்த உடனே உங்களிடத்தில் என்ன செய்வார்கள்? கேட்பார்கள், அந்த பிள்ளையுடைய பெயர் என்ன? பாருங்களேன், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதாம் என்ற பெயரை கொடுக்கிறார், ஏவாள் என்ற பெயரை கொடுக்கிறார். இந்த ஒரிஜின் ஆஃப் நேம்ஸ் எங்கிருந்து தான் வருகிறது? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் வருகிறது. ஆகவே அவன் ஜீவ ஜந்துக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்தான்? பேரிட்டான். அந்த பேரிட்டது தான் என்ன செய்தது? இன்றைக்கும் கூட நாம் என்ன செய்கிறோம்? அதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் 20வது வசனத்தில் என்ன வாசிக்கிறீர்கள்? அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இன்றைக்குத்தான் அனஸ்தட்டிக் இருக்கிறது, மயக்க மருந்து இருக்கிறது. அன்றைக்கு மயக்க மருந்தே இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதாமுடைய சரீரத்திலிருந்து ஒரு எலும்பை எடுக்கிறார், விலா எலும்பை. அநேக நேரத்தில் பெண்களுக்கு ஒரு எலும்பு கூடுதலாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். காரணம் என்ன? அந்த விலா எலும்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அதற்கு சரித்திரம் எங்கிருக்கிறது? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கிறது. அங்கே இன்னொரு வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை, மறுபடியும் ஏற்ற துணை என்ற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பூலோகத்தில் ஒரு துணை நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். மாத்திரமல்ல, ஆதாமை ஒரு ஞானமுள்ள மனிதனாக படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் குரங்கிலிருந்து அல்ல, அந்த பரம கர்த்தராகிய தேவனுடைய கரத்திலிருந்து வந்தான். 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனாகி கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாகி இருக்கிறாள். மனுஷனில் எடுக்கப்பட்டது படியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். ஒரு வசனம் என்ன வாசிக்கிறோம்? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த கூற்று தான் பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு முக்கியமான ஒரு கூற்று. ஒருவர், இருவர் அல்ல, ஒருவர். இது எதற்காக ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? மூன்றாம் தத்துவ இறைவன் ஓர் இறைவன். ஆதாமும் ஏவாளும் இரு உருவமும் ஒன்று. இது எங்கு ஒன்றாகிறது? எங்கு சங்கமமாகிறது? இந்த யோசிக்கக்கூடிய இந்த திராணியில். அதைத்தான் பிரெயின் சிங்க்ரனைசிங், மூளையின் இணைப்பு. அதாவது அநேக நாட்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியிடத்தில் ஒருவருக்கொருடைய தேவை என்ன என்று பேசித்தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய செய்கையால் என்ன செய்து கொள்ளலாம்? கண்டு கொள்ளலாம். இதுதான் என் கணவனுக்கு தேவை, இதுதான் என் மனைவிக்கு தேவை. இப்படிப்பட்ட ஒரு பந்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மிகவும் பிரம்மாண்டமான ஒரு முறையில ஏற்படுத்தி கொடுத்து, தான் எப்படி மூன்றார்த்தத்து இறைவன் எப்படி என்பதை காட்டுவதற்காக இந்த மனுஷனும் மனுஷியும் ஒன்று என்பதை முதலாவதாக லூசிபருக்கும் அந்த வீழ்ந்து போன தூதர்களுக்கும் காட்டுகிறார். ஒரு அருமையான வாக்கியம் என்ன? புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, அப்படி என்றால் ஒரு பருவம் அடைந்தவுடன் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? புருஷனாக மனைவியாக மாறி தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செய்யக்கூடாது? கஷ்டத்தை கொடுக்காமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், ஒன்றாக இசைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் தான் அநேக பிரச்சனைகள் இந்த பூலோகத்திலே காணப்படுகிறது. தாய் என்ன சொல்லுகிறார்களோ அதை மகள் கேட்பது, அல்லது தாய் என்ன சொல்லுகிறாளோ அதை மகன் கேட்பது. இருவரும் சேர்ந்து முடிவு எடுப்பதில்லை.
இப்படி முடிவெடுக்காத பட்சத்தில் தான் அநேக குடும்பங்கள் உடைந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒரே மாம்சமாக இருந்து இருவரும் இணைந்து வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சரித்திரங்களை கேட்கிற நீங்கள் இவைகளெல்லாம் நடக்க கூடுமா? ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்க ஆசிக்கிறேன். அதாவது, பரலோகத்திலே தேவதூதர்களுக்கு ஒரு கேள்வி. ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் இவ்வளவு மக்களை படைத்திருக்கிறீர்கள், நாங்கள் ஒரு 2 பேரை முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? போய் விசாரிக்க வேண்டும். அந்த 2 பேர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஒருவர் படித்தவராக இருக்க வேண்டும், ஒருவர் படிப்பில்லாதவராக இருக்க வேண்டும். யார் நீர் இந்த காரியங்கள், பிரம்மாண்டமான காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறீரோ அதை யார் நம்புகிறார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது கடவுள் சொன்னாராம், இது ஒரு கதை. கடவுள் சொன்னாராம், அநேக நேரத்திலே குறைவான படிப்பு உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? விரைவாக நம்புவார்கள். அதிகமாக படித்தவர்கள் நாம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த தேவதூதர்கள், அது எப்படி? நிறைய படித்தவர்களுக்கு நிறைய காரியம் தெரியுமே, இந்த குறைய படித்தவர்களுக்கு எப்படி நிறைய காரியம் தெரியும்? அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, அநேக நேரத்தில் குறைய படித்தவர்களாக இருந்தாலும் சில நேரத்தில் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பார்கள், நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பார்கள். ஆனால் படித்தவர்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் படித்து விட்டோம் என்ற ஒரு பெருமையிலே எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேண்டுமென்றால் நீங்கள் போய் என்ன செய்யலாம்? சோதித்து பார்க்கலாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார். அங்கிருந்த ஒரு தூதன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வந்து இந்த ஒரு மானிடத்தில் அவன் பேசுகிறான். அவன் மிகவும் படித்தவன். அவன் சொல்லுகிறான், நாங்கள் கடவுளிடத்திலிருந்து வந்திருக்கிறோம். உடனே அவன் கேட்கிறான், கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கடவுள் ஊசியின் காதிலே யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த படித்தவன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். ஊசியின் காதில போய் யானை எப்படி நுழைக்க முடியும்? என்னப்பா நீ சொல்ற? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படி என்று அது படித்தவன் சொல்லிவிட்டான். அடே, ஆண்டவர் சொன்னது சரியாக இருக்கும் போல இருக்கிறதே. சரி, அந்த படிக்காதவனிடத்துல, குறைந்த படித்தவனிடத்துல போய் கேட்போம் என்று அந்த குறைவாக படித்தவனிடத்துல போய் அவன் சொன்னானா, நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன். அப்படியா? ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஊசியின் காதிலே யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார். அவர் செய்வார். ஒரு சிறிய விதை, அரச மரத்து விதை எவ்வளவு பெரிய மரம். அந்த சிறிய விதையில ஆண்டவர் அவ்வளவு பெரிய மரத்தை வைத்திருக்கும் பொழுது ஊசியின் காதில் அவர் ஏன் நுழைக்க முடியாது? அவரால் எல்லாம் கூடும் என்று அவன் நம்பினான். இந்த தேவதூதனுக்கு கடவுள் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதை ஏன் நான் சொல்லி முடிக்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் படிக்கும் பொழுது இவைகளெல்லாம் எப்படி நடந்திருக்கும் என்று பிரமிப்படைக்க கூடாது. மாத்திரம் அல்லாமல் இவைகளை பிரம்மாண்டமாக உண்டாக்கின அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யத்தக்கதாக முன் வரும் பொழுது இந்த பூலோகத்திலும் ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நித்திய ஜீவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இப்பேற்பட்ட காணொலியை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அவர்களை இயேசு கிறிஸ்துக்குள் வழி நடத்துங்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். இதனுடைய தொடர்ச்சியை வருகிற காணொலியில நாம் பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.